வணக்கம். இந்திய சட்டம்னு சொன்னாலே நம்மில் பலருக்கும் அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தோணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன ரொம்ப எளிமையான கதை மூலமா இந்த பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். சரி, முதல்ல எல்லாரும் கண்ண மூடி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக அங்க ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா, யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. யாருக்கு என்ன தோணுதோ அத அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்துல பார்த்தா ஒரு ஒழுங்குமுறையே இல்லாம ஒரே குழப்பமா ஆகிறது. இதோட விளைவு ரொம்ப மோசம். பலம் இருக்கிறவன் சொல்றதுதான் சட்டம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது. அப்போ பலம் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கிராமத்துல வாழ்ற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்பாங்க? நமக்கு நியாயத்தை யார் வாங்கி கொடுப்பாங்க? இதை யார் சரி செய்வாங்க? இப்போ எழுந்த இந்த கேள்விக்கு பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. நாம கதையோட தொடக்கத்திலிருந்து சட்டம்னா என்ன, அந்த சட்டம் எங்கிருந்து வருது, அது எங்க உருவாகுது, அதோட உண்மையான நோக்கம் என்ன, அப்புறம் கடைசியா அந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சுன்னு வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த கிராமத்தோட குழப்பத்துக்கு ஒரு விட தேடுவோம். அதாவது சட்டம்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்திய சட்டம்ங்கிறது சில விதிமுறைகளோட ஒரு தொகுப்பு. அவ்வளவுதான். இந்த விதிகள் எல்லாம் எதுக்குன்னா, நம்ம நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்க, எல்லாரையும் ஒரு ஒழுக்கத்தோட வழி நடத்த, அப்புறம் ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் சமமான நியாயம் கிடைக்கணும். அதுக்காகத்தான். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கதையில வந்த அந்த கிராமத்துக்கு ஒரு ரூல் புக் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அந்த ரூல் புக் தான் இந்த சட்டம். ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு அடித்தளம் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம சட்டத்தோட மூல புத்தகம். நம்ம இந்திய சட்டங்கள் எல்லாத்தோட உயிர் நாடியே எது தெரியுமா? அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான். இத நீங்க எல்லா சட்டங்களுக்கும் ஒரு தாய் மாதிரின்னு வச்சுக்கலாம். மத்த எல்லா சட்டங்களும் இதிலிருந்து தான் உருவாகுது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சில அடிப்படையான ரொம்ப முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்துது. ஒன்னு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதாவது இது மக்களால் ஆளப்படும் நாடு. 2, சட்டத்துக்கு முன்னாடி ஏழை, பணக்காரன், பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் சமம். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாட்டை ஆளுகிற அரசாங்கம் கூட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இந்த சட்டங்கள் எல்லாம் சும்மா தானா உருவாகிடாது இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களோட பிரதிநிதிகள் சேர்ந்து உருவாக்குறாங்க. அது எந்த இடம்னு இப்ப பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கான சட்டங்கள் உருவாகிற அந்த இடம்தான் இந்திய பாராளுமன்றம். நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் இங்கதான் விரிவாக விவாதிக்கப்பட்டு உருவாக்கப்படுது. இந்த பாராளுமன்றத்துல 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. முதல்ல லோக்சபா. இங்க இருக்கிறவங்க மக்களாகிய நாம ஓட்டு போட்டு அனுப்பின பிரதிநிதிகள். அதனால இத மக்களின் குரல்னு சொல்லுவாங்க. அடுத்தது ராஜ்யசபா. இது ஒவ்வொரு மாநிலத்தோட பிரதிநிதிகளும் இருக்கிற இடம். அதனால இது மாநிலங்களின் குரல். கடைசியா இந்த 2 சபைகளும் ஒரு சட்டத்தை ஏத்துக்கிட்ட பிறகு இந்திய ஜனாதிபதி அதுக்கு கையெழுத்து போட்டு இறுதி ஒப்புதல் கொடுப்பார். அதுக்கப்புறம்தான் அது ஒரு முழுமையான சட்டமா மாறும். ஓகே, இந்த பார்லிமெண்ட் எப்போல்லாம் கூடி பேசுவாங்க? ஒரு வருஷத்துக்கு பொதுவா 3 செஷன்ஸ் நடக்கும். முதல்ல பட்ஜெட் செஷன். இது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் போகும். பேரு கேட்டாலே தெரியுது இல்லையா? நாட்டோட வரவு செலவு திட்டம், புதுசா கொண்டு வர வேண்டிய சட்டங்கள், இதெல்லாம் தான் இங்க முக்கியமா பேசுவாங்க. அடுத்து மழை காலத்துல, அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல மான்சூன் செஷன் நடக்கும். இதுல நம்மளோட பிரச்சனைகள், அரசாங்கம் சரியா வேலை செய்தான்னு கேள்வி கேட்கறதுன்னு விவாதங்கள் சூடு பிடிக்கும். கடைசியா குளிர்காலத்துல நவம்பர் டிசம்பர்ல வரது வின்டர் செஷன். இதுல பெரும்பாலும் ஏதாவது அவசர சட்டங்களோ இல்ல தீர்மானங்களோ கொண்டு வருவாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு 3 செஷன்ஸ் நடந்தாலும் சட்டப்படி குறைந்தபட்சம் 2 அமர்வுகளாவது கட்டாயமா நடந்தே ஆகணும். அப்போதான் நாட்டின் தேவைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு அதுக்கு உடனுக்குடன் தீர்வு காண முடியும். சரி, இவ்ளோ பெரிய அமைப்பு, இத்தனை விதிகள், இத்தனை கூட்டங்கள், இதெல்லாம் உண்மையில எதுக்கு? இந்த சட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன? இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம்? இந்த சட்டத்தோட நோக்கங்களை பாருங்க. நம்ம கதையோட ஆரம்பத்துல இந்த கிராமத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் நேரடியான பதிலா இது இருக்கு. பலவீனமானவங்கள பாதுகாக்கிறது, அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாம கட்டுப்படுத்துறது, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு உறுதி செய்யறது, அப்புறம் நாட்டு மக்களோட ஒற்றுமைய பாதுகாக்கிறது. இதுதான் இந்திய சட்டத்தோட மிக முக்கியமான பணிகள்.
வாங்க இப்போ மறுபடியும் நம்ம கதைக்கே திரும்பி போவோம். இந்த சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகு அந்த குழப்பமா இருந்த கிராமம் என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். முறையான விதிகளும் நியாயமும் வந்த பிறகு அந்த கிராமம் மறுபடியும் அமைதியான அழகான கிராமமா மாறுச்சு. யாருக்கும் எந்த பயமும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்துச்சு. ஏன்னா அங்க இப்போ தனிநபரோட ஆட்சி இல்ல, சட்டத்தோட ஆட்சி இருந்துச்சு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிக்கிறேன். அந்த கிராமம் அமைதியானதுக்கு காரணம் சட்டம் மக்களை பயமுறுத்தினதால இல்ல. ஏன்னா சட்டம் பயத்துக்காக அல்ல, அது நீதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எல்லோரும் சமமா சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. இது நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும்.